சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 12ஆம் நாள், ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை, பஞ்சமி திதி இன்று முழுவதும் வாராகி வழிபாடு மிக மிக அற்புதமான பலன்களை அளித்தரும். அது மட்டும் இல்லைங்க, சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு, சரிங்களா? நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. திருஷ்டி தோஷங்கள் அனைத்து விலகும். நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி தருவார் நரசிங்க பெருமாள். அமிர்த யோகம் இன்று முழுவதும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் தெற்கு. பரிகாரமா எண்ணெய, நல்லெண்ணெயோ எந்த ஒரு எண்ணெய் இருந்தாலும் சரி, விளக்கு போற எண்ணெய், அந்த எண்ணெய் கோவிலுக்கு கொடுத்து தானமா கொடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்க தெற்கு முகமாக பயணம் செய்யும் பொழுது தொழில் சார்ந்த பயணங்கள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இதே இந்த பயணங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேசம் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருடைய பார்வை 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியுது. அவருடைய 4ஆம் பார்வை 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகின்றது. ஓகேங்களா? இது மிக மிக சிறப்பு. தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள், கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். உடல் மனம் சுறுசுறுப்பு, மனசுல தெம்பும் தைரியமும் தோணும். ஏன்னா ராசிதிபதி தன்னுடைய 8ஆம் பார்வை ராசியை பார்க்கறதுனால மேசராசிக்காரங்க அனைத்து காரியங்களுமே வெற்றிகளை தேடி போவீங்க, வெற்றிகளையும் பெறுவீர்கள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களை தேடி வரும், சரிங்களா? அதே நேரத்தில் விரயங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. முயற்சிகள் எடுப்பீங்க, தொழில் சார்ந்த சில முயற்சிகள், கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள், எதிரிகளுடைய தொல்லைகள் நடக்கும், பயணங்கள் இருக்கு, வீண அலைச்சல்களும் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்கு பூர்வீகம் தொடர்பான விஷயத்தின் மூலமாக ஒரு லாபகரமான நல்ல காரியம் நடக்க போகுதுங்க, சரிங்களா? பூர்வீகம் சம்பந்தமான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அதாவது பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கு. அந்த சொத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு இருக்கின்றது. நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரிதாங்க, பதவி உயர்வு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் இன்று உங்களை தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், உங்களுடைய மனது முழுவதுமே இன்று முழுசுமே தொழிலுக்காக தான் இருக்குங்க, சரிங்களா? தொழில முன்னேற்றம் பெறுறதுக்கு என்ன பண்ணணும், தொழில் லாபத்தை நம்ம எடுக்கணும். சின்ன சின்ன பிசினஸ் பண்ணி தான் சரிதான். அதே நேரத்தில் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர் பதவிகளுக்கு போறது என்ன பண்ணணும், இதை சார்ந்த முயற்சி, இதை சார்ந்த எண்ணம் தான் என்ற பொழுது உங்களுடைய மனதில் இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரங்க பலவிதமான முயற்சிகள் எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை தேடி தருவார் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான். ஏன்னா ராசியிலே சஞ்சாரம் பண்றதுனால மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் தோன்றும். புதிய ஒப்பந்தங்கள், சரிங்களா? எங்கேயாவது ஒரு வேலைக்கு போறதுனாலும் சரிதான், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல நீங்க போய் பேசுவீங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா நல்ல முயற்சிகள், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, உங்களுடைய பேச்சின் மூலமாகவே லாபங்கள் உங்களை தேடி வரும். அதே நேரத்துல உங்களுடைய பேச்சின் மூலமாகவே பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் தேடி வருவதற்கான சூழல்கள் இருக்கு. குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், உடல் மனம் சுறுசுறுப்பு இன்று முழுவதும் பம்பரம் மாதிரி எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. மனசு அப்படியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? மனசு முழுவதும் நண்பர்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் பண்ண பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், பயணங்கள் இருக்கின்றது, அலைச்சல்கள் இருக்கு, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க, சரிங்களா? குடும்பத்திற்காக ஒரு கடன் வச்சுக்கோங்க, தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான சூழல் இன்னைக்கு இருக்கு. அதனால அலைச்சலும் அதிகமா இருக்கு. முக்கியமா உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. வாராகி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு எதிர்பாராத லாபங்கள், மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், பதவி உயர்வுகள், புதிய கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே தேடி வரும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரிதான், இல்ல அப்படின்னா நீங்களே ஒரு தொழில் பண்ணி இருந்தாலும் சரிதாங்க, கூடுதல் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல் அமையும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், தொழில் சார்ந்த எண்ணம், ஓகேங்களா? தொழிலுக்காக வாகனம் வாங்கலாங்கிற ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. பயணங்கள் இன்னைக்கு இருக்கு. அந்த பயணத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப கவனமா பயணம் பண்ணுங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க. வீட்டுல திருமணம் சார்ந்த ஒரு முயற்சி, அந்த முயற்சிகள் வெற்றிகள் தேடி வரும். வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு திருமணம் சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க.
உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள், தொழிலுக்காக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத சிக்கல்கள், தொழிலில் எதிர்பாராத சிக்கல்கள், இங்க வேலை பார்க்கிற இடத்துல எதிர்பாராத சிக்கல்கள், எதிரிகள் மூலமாக தொல்லைகள், அதே நேரத்துல பேச்சுகள் இருக்கு இல்லைங்களா, பேச்சு வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. எதிர்பாராம நம்ம பேசி அதன் மூலமாக சிறு சிறு வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.